விஜய் காவேரி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வந்து வாழ போறாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. என்ன அப்டின்னா, விஜய் வந்துட்டு தன்னோட மனசுல இருக்க எல்லாத்தையும் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு என்ன நடந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல அப்டின்னா, காவேரி வந்துட்டு என்ன சொல்றாங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்டி சொன்னதுக்கப்புறம், சரி நான் கதவ சாத்திட்டு வரட்டுமா அப்டின்னு வந்து கேட்குறாரு. விஜய் வந்துட்டு, நீ கதவ சாத்துனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த கதவெல்லாம் சாத்தக்கூடாது அப்படியே இருக்கட்டும் அப்டின்னா, நம்ம சீக்ரெட்ல வெளிய போயிடுவோமா அப்டி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு சீக்ரெட்டும் இல்ல. இங்கேயே உட்காருங்க அப்டி சொல்லிட்டு மனசு விட்டு 2 பேரும் பேசுறாங்க. ப்ரோமோல பார்த்த மாதிரி தான் வந்துட்டு எங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எப்படி வந்து எங்க அப்பா இல்லாம 4 பொண்ணுங்கள வச்சு வளர்க்குறாங்க. நீ இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்கே அப்டின்னு வந்து காவேரி வந்து கேட்கும்போது, நான் அவங்கள கஷ்டப்படணும் அப்டின்லாம் எனக்கு வந்து விருப்பம் இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. உங்க எல்லாரையும் எனக்கு வந்து கூப்பிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. நீ மட்டும் எனக்கு தேவையில்ல. உங்க குடும்பமே எனக்கு தேவை. அப்பதான் நம்ம எல்லாரும் முன்ன மாரி நம்ம சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் பண்ற இந்த எஃபோர்ட்லாம் வந்துட்டு அதுக்காக மட்டுமே தவிர உங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. நீ தயவுசெய்து என்னோட மனச புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு காவேரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்பத்துலேருந்து வந்துட்டு நான் தான் உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து கேட்க உடனே விஜய் வந்துட்டு ரீகால் பண்ணி பார்க்குறாரு. எப்படி தான் இவ்வளோ பிடிச்சது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க. ரொம்ப நேரமா வந்து விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிட்டே இருக்குது பார்த்துட்டு காவேரி வந்து என்னதான் இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி நீ என்னை விட்டுட்டு வந்து செகண்ட் டைம் கோச்சிக்கிட்டு கொடைக்கானலுக்கு போனல அப்பையிலேருந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நீ வந்து திமிர்காரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உனக்குள்ள ஒரு இருக்க மனசு வந்து எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வெண்ணிலாவோட கதி என்ன அப்படின்னு கேட்டபோது, வெண்ணிலா தான் நமக்கு இருக்க பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காத. வெண்ணிலா வந்துட்டு என்னோட பாஸ்ட் அதோட தான். நான் அவளை வந்து கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு அவளுக்கு நினைவு திருந்ததுக்கு அப்புறம் நான் அவளை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோடனே காவேரிக்கு ஒன்றும் புரியல. நான் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து விஜய் சொல்றாரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. ஸோ காவேரி வந்துட்டு மெய் மறந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்க அம்மா வந்துருவாங்களே அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்துட்டு இப்போ வந்துட்டு காவேரி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து ஒத்துப்பாங்க. என்ன நடக்க போகுது விஜய் வந்துட்டு அந்த நோட்டீஸ் இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிழிச்சு போட்டு தைரியமா எல்லாரும் முன்னாடியும் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அமுச்சு விடுவாங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ எத்தனை நாள் இன்னும் பிரிச்சு வைக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல்ல யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.